ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா நீ எங்க போனாலும் ஆசீர்வாதமா தான் இருப்ப. ஒருவேளை ஆப்பிரிக்கால தண்ணியே இல்லாத இடத்துல உன்னை கொண்டு போட்டாலும் நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. உன் மூலமா அங்க மழை பெய்யும்ங்கிறாரு ஆண்டவர். உன் மூலமா அங்க செழிப்பு உண்டாகும் சொல்றாரு. உன் மூலமா ரோடு இல்லாத இடத்துல ரோடு வரும் ஆண்டவர் சொல்றாரு. ஆசீர்வாதமா இருப்பார். ஈசாக்க நீங்க பார்க்கும் பொழுது பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறார். பஞ்ச காலத்துல என்ன செய்கிறார்? மழையே இல்ல தேசத்துல. அவன் அந்த வயலெல்லாம் காஞ்சி ஒண்ணு இல்லாம இருக்கு. வயல்ல தண்ணி இல்ல, ஆத்துல தண்ணி இல்ல, மீனெல்லாம் செத்து மிதக்கு, யாருக்குமே ஆகாரம் இல்ல. அந்த விதையை கொண்டு போட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல என்ன செஞ்சிடும்? விதை கரிஞ்சு போயிரும். ஆனா அவர் விதை விதைத்து 100 மடங்கு பலன் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் நம்மையும் அந்த ஆசீர்வதிக்க போறார். நீங்க அதை ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொள்ளணும். நான் யாருடைய தலைமுறை? இப்போ ஆபிரகாமுடைய மகன் யாரு? ஈசாக்கு. இப்போ நீங்க யாரு? அதே ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஈசாக்கு அன்னைக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கும் போது வந்துச்சு அப்படின்னா நீங்க விதை விதைக்கும் போது வரணும். நீங்க போற இடமும் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லுங்க. நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுங்க.